Welcome to Arts Achievers 11th Accounts most important 2 mark 3 mark theory repeated questions இது எல்லாமே இது வந்து first divisionக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான question இது வந்து பாத்தீங்கன்னா question number கொடுத்திருக்கேன் first chapterல இருந்து 14th chapter வரைக்கும் question number நமக்கு 3 மார்க்னு கொடுத்திருக்கான் இல்லையா அந்த தியரியை தான் வந்து அக்கவுண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ல கேட்பாங்க சோ இது வந்து question number for example first chapterன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது வந்து first question இது வந்து 5th question 2 மார்க்ல 3 மார்க்ல வந்து 2 5 second chapter 1 4 5 1 3 2 third chapterல 2 markல 3 7 8 and then 3 markல 3 5 fourth chapterல 1 5 இங்க வந்து 1 fifth chapterல 2 4 இங்க 1 2 sixth chapterல 1 9 11 இங்க வந்து 1 2 4 seventh chapterல 4 6 இங்க வந்து 2 5 eighth chapterல 5 6 இங்க எதுவும் இல்ல ninth chapterல 1 5 இங்க 1 10th chapterல 3 5 இங்க 5 11th chapterல 2 mark எதுவும் இல்ல 3 mark வந்து 1 2 12th chapterல 4 5 இங்க 4th question 13th chapterல நான் எதுவும் கொடுக்கல நீங்க சம்ஸ் மட்டும் நல்லா பாத்துக்கோங்க 14th chapter வந்து 6 7 10 1 4 5 இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டான தியரிங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளவு தியரி படிக்க முடியாதுங்க மேம் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டரும் செகண்ட் சாப்டரும் 14th சாப்டரும் 3 சாப்டரோட தியரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட் கொஷின்ஸ் and then principles first chapterம் 14th chapterம் நல்லா படிச்சுக்கோங்க அட்லீஸ்ட் எனக்கு அந்த first chapter 14th chapter கூட படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க first chapter பாத்தீங்கன்னா வெறும் ஹெட்டிங்ஸா தான் இருக்கும் சோ first chapterல ஹெட்டிங் மட்டும் படிச்சுக்கோங்க சோ நமக்கு 3 மார்க்னு இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்கு கேட்பான் 5 மார்க்னு புதுசா எல்லாம் எதுவும் கேட்க போறது கிடையாது டிஃபரன்ஷியேட்டை பொறுத்த வரைக்கும் 3 மார்க் தானே 3 பாயிண்ட் படிச்சிடாதீங்க அதுல 5 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 5 பாயிண்ட்ஸ் ஃபுல்லாமே படிச்சிருங்க அப்பதான் வந்து உங்களால 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும் 15 மார்க்குக்கு கண்டிப்பா தியரி கேட்பாங்க சோ தியரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நல்லா ரொம்ப படிச்சுக்கோங்க என்ன படிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க டிஃபரன்ஷியேட் பிரின்சிபல் ஃபர்ஸ்ட் சாப்டர் 14th சாப்டர் மறக்காம எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க சரிங்களா அப்படி எல்லா கொஸ்டினுமே படிக்கிற கஷ்டமா இருந்தாலும் அட்லீஸ்ட் அந்த சாப்டர்ல நான் கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் பாத்துக்குங்க 11th லெசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே டிஃபரன்ஷியேட் தான் சோ 11th லெசன் மறக்காம படிச்சுக்கோங்க கண்டிப்பா கேட்பான் ஓகேங்களா சோ இந்த சாப்டர் நல்லா படிச்சுக்கோங்க இது வரைக்கும் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிவிஷன் எக்ஸாம் இதே கொஸ்டினை வந்து நீங்க பப்ளிக்குக்கும் படிச்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் சப்ஜெக்ட் ரிலேட்டடா டவுட்ஸ் அப்படின்னா நம்ம டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னு கேளுங்க அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் சோ ஹாஃப் இயர்லி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சாப்டர் வீடியோ போட்டிருப்போம் சோ நான் இன்னும் வந்து பார்க்க ஆரம்பிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 சாப்டர் முழுசா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சோ அதை போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாப்டர் பாக்குறதுனாச்சும் ஐடியா கிடைக்கும் சோ சம்ஸ் வைஸ் தியரி வைஸ் படிக்கிறவங்க இந்த இண்டிவிஜுவல் வீடியோஸ் பாருங்க சாப்டர் வைஸ் படிக்கிறவங்க அந்த வீடியோவை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனல்